Subscribe பண்ணுங்க ரோஸ் தமிழ் பியூட்டி சேனல் and bell icon click பண்ணுங்க என்னோட latest video பெறுவதற்கு இந்த சேவை Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறது DIY சூப்பரான அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் DIY heat protection spray. ரொம்பவே ஈஸி மெத்தட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ரொம்ப வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் இன்னைக்கு மேக் பண்றேன். சோ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. and அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Okay, let's get started. DIY heat protectant மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்துக்கோங்க, அப்புறம் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, ஹேர் சீரம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். ஸோ பாட்டிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் காட்டுற அளவுக்கு எந்த பாட்டில் எடுக்கிறீங்களோ அந்த பாட்டிலுக்கு 3/4 பாட்டில் நீங்கள் தண்ணி நிரப்பணும். மீதி இருக்க போர்ஷன் பங்கு வந்து நம்ம அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பதஞ்சலி அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்து எக்ஸாக்ட் 4 drops வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேர் சீரம் வந்து 3 drops வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு ஸ்ப்ரே கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் 2 month வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ இதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னோடய ஹேரில். ஸோ நம்ம வீட்லேயே பண்ண DIY ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே எடுத்து நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேர் நல்லா மாய்ஸ்சரைசேஷன் ஆயிரும். அதோட நல்லா க்ளாஸி லுக்கும் கொடுக்கும். அண்ட் ஹீட்டை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நான் இப்போ ரொம்ப பண்ண போகிறதில்ல. நான் லைட்லி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் மேலோட்டமாக பண்ணி காட்டுறேன். ஸோ அது எப்படி பண்ணணுங்கிற வீடியோ லிங்க் வந்து நான் கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். த்ரெட்டிங் மெஷின் வச்சு நான் மேலோட்டமாக பண்ணும்போது ஈஸியாக அது நல்லாவே அது அயனிங் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு புது நல்ல டிப்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye, tata, take care and love you all. Bye.